துளாராசினர் பார்ப்போம். இப்போ துளாராசினரை பொறுத்த வரைக்கும் பார்த்தோம்னா, ஏதாவது விஷயங்களை அவர்கள் வந்து அந்த புரளி பேசுறதுன்னு சொல்லுவாங்க தெரியுமா? ஒருத்தரை பற்றி புரளி பேசுறது அப்படின்ற மாதிரியான விஷயமாக இருந்தாலும், அதாவது கம்யூனிகேஷனில் இஷ்யூ வரும். சிம்பிளாக நம்ம ஒரு வார்த்தையில் சொல்லணும்னா கம்யூனிகேஷன்ஸ்னால இஷ்யூஸ் வரும் அப்படின்ற மாதிரி சொல்லலாம்னு வச்சுக்கோங்களேன். அவர்களுடைய பேச்சினால் அவர்களுக்கு அல்லது அவர்கள் வந்து வெளிப்படுத்தக்கூடிய சில விஷயங்களால் அவர்களுக்கு ப்ராப்ளம் வரலாம். பேச்சினால் வரலாம், வாட்ஸ்அப்பில் ஏதாவது ஒரு விஷயம் பண்ணலாம், வேறு ஏதாவது ஒரு விஷயத்தை ஷேர் பண்ணலாம், சோஷியல் மீடியாவில் ஏதாவது ஒரு விஷயம் ஷேர் பண்ணலாம், அதனால அவர்களுக்கு இஷ்யூஸ் வரும் அப்படின்ற மாதிரி. அது வந்து எதர் த்ரூ நம்ம வந்து பர்சனல் லைஃபாக இருக்கலாம், அது கெரியர் அஃபெக்ட் பண்ணுற மாதிரியான இருக்கலாம். எல்லா துளாராசினருக்குமே அப்படி இருக்கலாமான்னா எல்லாருக்கும் வந்து அது மாதிரியான சின்ன சின்ன இன்சிடென்ட்ஸ் வரலாம். அதனால ஏதாவது ஒரு பெரிய ஒரு ஃபால் அப்படின்ற மாதிரி அவங்களுக்கு வந்து எதர் மென்டலியோ அல்லது வந்து அவங்களோட ஃபினான்ஷியலியோ இந்த மாதிரி ரெண்டு கோணத்துலையுமே நம்ம வந்து துளாராசினரை பொறுத்த வரைக்கும் அது மாதிரியான ஒரு விஷயங்கள் வருவதற்கு வாய்ப்பு இருக்கிறது. அதில் மட்டும் ஜாக்கிரதையாக இருந்துட்டாங்க. அவங்க வந்து ஒரு விஷயத்தை வந்து வெரிஃபை பண்ணாமல் இன்னொருத்தட்ட சொல்கிறது அப்படின்ற மாதிரியோ அல்லது நம்ம கம்யூனிகேட் பண்ணுறது வந்து நிறைய பேர் வந்து பார்த்தோம்னா என்ன பண்ணுவாங்கன்னா, ஏதாவது சில விஷயத்தை நம்ம வந்து கம்யூனிகேட் பண்ணிட்டோம்னு நினச்சிட்டுருவாங்க. கிறிஸ்டல் கிளியராக இந்த ஒரு வருஷத்தை பொறுத்த வரைக்கும் தெளிவாக அதை வந்து தன்மையாக அடுத்தவர்களிடம் எடுத்து சொல்லுவது அப்படின்ற மாதிரியான ஒரு விஷயமாக நம்ம வந்து பண்ணிட்டாங்கன்னா கண்டிப்பான முறையில் அவர்களுக்கு உண்டான ஒரு பலன் அப்படின்ற மாதிரியான விஷயமா கிடைச்சிடும். இப்போ இந்த ஒரு கம்யூனிகேஷன் அப்படின்ற மாதிரியான விஷயத்தை இப்போ இந்த ராசி பலன் மாதிரியான ஒரு இடத்துல சொல்லும்பொழுது பெரிதளவில் இந்த கம்யூனிகேஷனால நமக்கு என்ன ஆகிட போகுது, நமக்கு வேற ஏதாவது நடக்குமா, இப்படி தான் பெருசாக மக்கள் நினைக்கிறாங்க. ஆனால் இந்த பார்ட் தான் அது மெயின் பார்ட். இந்த பார்ட்டில் அவங்க வந்து கான்சென்ட்ரேட் பண்ணினானா தான் இந்த ஒரு வருஷம் வந்து நல்லா இருக்கும். அல்லது இந்த ஒரு வருஷம் இந்த ஒரு பார்ட்னால அவங்களுக்கு ப்ராப்ளம் வரும். வேற எதுவும் பெருசாக ப்ராப்ளம் வரதுக்கு வாய்ப்பு கிடையாது. ரிலேஷன்ஷிப்லேருந்து எல்லாத்துக்குமே இந்த ஒரு கம்யூனிகேஷன் அப்படின்ற ஒரு விஷயத்தினால ப்ராப்ளம் வரும் அப்படின்ற மாதிரி அது ஒரு விஷயத்தில் வந்து அவர்கள் கவனமாக இருக்க வேண்டும். மற்றபடி புது ரிலேஷன்ஷிப்ஸ் எல்லாம் அவங்களுக்கு நிறைய வரதுக்கு உண்டான வாய்ப்புகள். வெளி பாஷையை பேசுபவர்கள், அந்நிய பாஷை அப்படின்னு சொல்லுவோம், நம்ம தாய்மொழியை தவிர அந்நிய பாஷை அப்படின்ற மாதிரியான விஷயங்கள், அந்நிய பாஷையை பேசுபவர்கள், அந்நிய நாட்டினர் அல்லது அந்நிய சிட்டியில் இருக்கக்கூடியவங்க, வேற ஊரில் இருக்கிறவங்க அப்படின்ற மாதிரி. இப்போ நம்ம இங்கே தமிழ்நாட்டில் இருக்கோம், இப்போ கேரளா, ஆந்திரா அந்த மாதிரி இருக்கக்கூடியவர்கள் கூடலாம் வந்து இருக்கக்கூடிய கான்டாக்ட்ஸ் வந்து வலுப்படக்கூடிய ஒரு விஷயமா இருக்கும். இதெல்லாமே கொஞ்சம் அதிகமாக வரக்கூடிய ஒரு விஷயமா இருக்கும். நாட்டிலிருந்தே கடந்த தேசம் அப்படின்னு நம்ம வந்து சொல்கிறோம். கடன் கலந்து நமக்கு இப்போ இங்கே லோக்கல்லேயே நிறைய வந்தாச்சு பக்கத்தில். அது மாதிரியான ஒரு அமைப்புகளுமே அதுலேருந்து நல்ல செய்திகள் வர்றதுக்கு உண்டான வாய்ப்புகளுமே நல்லா இருக்குது. ஓவரால் ஹெல்த் எல்லாமே ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கும். ஸோ இந்த கெரியர் ரிலேட்டட் அந்த அதர் திங்ஸில் வந்து அவங்க அந்த கம்யூனிகேஷன் பார்ட்டில் வந்து அவங்க கவனமாக இருக்கணும். ஸோ எந்த ஒரு விஷயத்தில் நம்ம ரொம்ப கான்சன்ட்ரேட் பண்ணணுமோ அந்த விஷயத்தை மட்டும் தான் நான் துளாராசினரை பொறுத்த வரைக்கும் எடுத்து சொல்லியிருக்கேன். ஸோ அது வந்து நல்லாவே இருக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக இருக்கும்.